ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான சண்டே ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் 1 ஹவருக்கு மேலே இருந்துச்சு. முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணி பேசலாம். இன்றைக்கான எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவுமே கோவம் வந்துச்சு. ஏங்கிறத இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இப்போ காவேரி நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. கங்கா போய் சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் கூட உன்னை சேர்ந்து வாழ வைக்கிற விஷயமா நான் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. காவேரி அந்த விஷயத்தை கேட்டதுமே கொஞ்சம் அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க. ஏன்னா பிரச்சனை லாஸ்ட்டாக நடந்துச்சு இல்லை. அதனால் அடுத்து பார்த்தா குமரன் வந்து டைலர் மிஷின்லாம் வாங்குறதுக்கு கடன் கேட்டு ரொம்ப கவலையாக இருக்கார். அந்த நேரத்தில் விஜய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த ஐயப்பன் வந்து விஜய் அமுச்சு வச்சு அந்த பார்சல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜய் குமரன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. விஜய் வந்து நீங்கள் வச்சிங்க, நம்மலாம் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க. அடுத்து நிவினும் வந்துடுறாங்க. நிவின்ட்டு இந்த விஷயத்தை சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தி சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிவினும் குமரனும் பேசிக்கிறாங்க. அடுத்து விஜய் இருக்க இடத்துக்கு காவேரி நேரடியாக போயிடுறாங்க. நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நான் நிவினை வச்சு ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு விஜய் சொன்னார்ல, அந்த விஷயத்தில் நான் குழப்பமாக இருக்கேன், என்ன இதுங்கிறத எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. அவர் தான் ஒரு வீட்டில் அவுட் ஹவுஸில் இருக்கார்ல. ஆனாலும் காவேரி வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி இங்கே போலீஸ் வர பிரச்சனைலாம் இருக்குது, அதனால் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ தான் பார்த்தோம்னா டென்ஷன் யமுனாவை காட்டுறாங்க. இப்போ நிவின் அந்த இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. பேசான பேச்சு பேசிடுறாங்க. என்னென்ன பேசணுமோ எல்லா விஷயத்தையும் பேசிடுறாங்க. பேசினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி யமுனாவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ காவேரி இருக்க அந்த அவுட் ஹவுஸை அந்த விஜய் இருக்க அவுட் ஹவுஸை பூட்டிட்டு வெளியில் வராங்க. நிவின் அங்கே வந்துடுறாரு. என்னை வர சொன்னாருமே 2 பேர் வந்திருக்காங்க. விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லாமே வாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளார கூப்பிட்றாங்க. ஆனால் இதெல்லாம் யமுனா வெளியிலேருந்து பார்த்துடுறாங்க. கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் காவேரி கிட்ட பேசுகிறாங்க. இவங்க 3 பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ ராகினி வந்து எதனால் இவங்க மேலே எல்லாம் ஒரு கோவமாக இருக்காங்க, காவேரி கூட வந்து அதாவது இவங்க சேர்த்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் இருந்தாலும், நிவின் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால இப்போ அது பிரச்சனை, ராகினியை கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால பிரச்சனை, அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிவினை வச்சு ஒரு ட்ராப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு நிவினும் சரி நான் அதாவது ராகினி கிட்ட பேசி எப்படியாவது உண்மையை வர வைக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி கொஞ்சம் வேணான்னு சொன்னாலும் கடைசியில் பார்த்தா எல்லாரும் சம்மதிச்சு அந்த விஷயத்தை வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பிளானை போட்டு வச்சிடறாங்க. இப்போ நிவின் இதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கான எபிசோடோட முக்கியமான கட்டமே இப்போ தாங்க ஆரம்பிக்குது. நம்ம மென்டல் யமுனா பேசுகிறாங்க பாருங்கள், பேசி வழக்கம் போல் நிவின் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் உண்மையை உளறிடுறாரு. இந்த மாதிரி விஜயை பார்க்க தான் போனேன், விஜய் இந்த மாதிரி அவுட் ஹவுஸில் இருக்கிறாரு, காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழ விரும்புகிறாங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஆனால் யமுனாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவத்தில் அதெல்லாம் வந்து நம்பாமல் அப்படியே இருந்துடுறாங்க. அடுத்து இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பார்சல் காவேரிக்கு வருது. அந்த பார்சல் என்னென்னா அந்த முகத்தில் அந்த தழும்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரியாக போகிறதுக்காக வருது. உடனே பார்த்தா மறுபடியும் விஜய் கிட்ட பேசி ஒரு மாதிரி ரொமான்ஸாக காமெடி கலாட்டாவா இவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சூப்பரான ஒரு மூமெண்ட். இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் ஜாலினா அதான் ஜாலி. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா நிவின்கிட்ட யமுனா வந்து பேசுகிறாங்க. 2 பேத்துக்குள்ளார நிறையா சண்டைலாம் நடக்குது. இப்போ சண்டை நடந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க பேசிட்டு விஜய் இருக்கிற இடத்த அந்த கோபத்தில் ஏற்கனவே சொன்னார்ல, அந்த மாதிரி கோவத்தில் வந்து நிவின் வந்து யமுனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ யமுனா வந்து அதால் பொறுத்துக்க முடியாமல் நேராக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஜய் இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. அதனால் விஜய் இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. விஜய் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. விஜயை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுதுங்க. அது அப்படியே ரொம்பவுமே வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அடுத்து விஜய் கைது பண்ணி கூட்டிகிட்டு போன விஷயத்தை வந்து பார்த்தோம்னா குமரன், அதாவது காவேரி ஒரு பதட்டமாகவே வீட்டில் இருக்காங்க. குமரன் வந்து வீட்டில் சொல்லிடுறாங்க. கங்கா எல்லாரும் பதறி போகிறாங்க. இப்போ காவேரி வந்து நிவினுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஜய் இருக்கிற வீடு விஷயம் வந்து நமக்கு மட்டும் தானே தெரியும், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போதே இப்போ நிவினுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம யமுனா கிட்ட சொன்னோம், யமுனா தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா காவேரி வீட்டில் அப்படியே கவலையாக உட்காந்துருக்காங்க. கங்கா இருக்கிறாங்க. இப்போ யமுனா வீட்டுக்கு வராங்க. வந்து பேசுகிறாங்க பாருங்கள் பேச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் தான் மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நிவினையும் காவேரியும் சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் கோவமான காவேரி 2 அறையை விட்டுட்டு நான் போய் விஜயை முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரேன், அப்புறம் வந்து உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. கங்கா பிடிச்சி செம்மையாக பேசி விட்டுறாங்க யமுனாவை. நீ அம்மா வந்து கேட்டால் ஆமாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருக்கேன், விஜய் தான் பார்க்க போயிருக்கேன்னு சொல்லி நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. நிறைய விஷயம் அடுத்த வாரத்தில் வந்து கதையில் ரிவ்யூ ஆக போகுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், விஜய் கூட சேர்ந்து வாழ போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ரிவ்யூ ஆக போகிறதா இருக்குது. அடுத்து கங்கா திட்டி விட்டுட்டு யமுனாவை வந்து பேசிட்டு நீ என் கண்ணுக்கு முன்னாடி நிற்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் கங்கா வழக்கம் போல் மென்டல் தனமாக இதெல்லாம் நான் நம்புறதா இல்லை, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, நான் இங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு அவங்க வீட்டிலே காவேரி வீட்டிலே இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் யார் மேலே கோவமாக இருக்கேன்னு. நான் வந்து ஸ்கிப் பண்ணி என் கோவத்தை அடக்கி கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கான எபிசோட் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் எவ்வளோ கோவம் வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.